என்னம்மா பண்ணிட்டு இருக்கியா? மீன் வாங்கினேன்ல, குழம்பு வைப்ப மட்டும் புளி கரைக்கிறேன். நானும் தான் வெளியில போற வேலை இருக்கு, நாளைக்கு வச்சுக்கோன்னு சொன்னா கேட்கல. நேற்று ரசம் வச்சோம்ல, ஆமா. அதை சாப்பிடவே மாட்டேன்ட்டு போயிட்டாரு கோச்சுக்கிட்டு. இந்த கேஸ் அடுப்புலயே தாளிச்சு விடுறேன், நீ போறது என்ன போயிட்டு வா. அப்புறம் இன்னைக்கு விருந்தா இருக்காருன்னா என்ன பண்றது? ஒவ்வொருத்தர பாடு பெரும்பாடா இருக்கு. வயசான காலத்துல ஏதோ ஆக்கி போட்டோம்னு இல்லாம இது வச்சாதான் சாப்பிடுவேன், அது வச்சாதான் சாப்பிடுவேன். நான் ரூல்ஸ் வச்சுறாரு. நேற்று அருமையான தக்காளி சூப் வச்சிருந்தோங்க, அதை சாப்பிடலன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டோம். நான் குடிச்சிட்டேன். மீன் குழம்புக்கு கறிவடை வந்து அதை போட்டு தாளிக்கிறேன். இதுக்கு மேலே போடக்கூடாது. பொறிஞ்ச உடனே இந்த 4 வெங்காயம் வச்சிருக்கேன் பாருங்க, இதையும் போட்டு ஒரு சின்ன தக்காளி ஒன்று, ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவும் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கரெக்டாக குழம்பு ஊற்றுறேன். பொரிக்க விட்டு தான் மீன் போடணும். கறிவடகம் போட்டு தாளிச்சிருக்கேன்ல, அதில் எல்லா ஜாமானும் சேர்த்துருக்கு. அதனால இந்த வெங்காயத்தை மாத்திரம் அடிச்சு போடுவோம். இந்த வெங்காயம் அரைத்தேன்ல பாருங்க, நம்ம திருவையில் அரைக்கிறோம்ல, அதனாலயே அந்த தூளோட கலர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கும்பலா மீன் அருமையான மீன் போடுறேன் பாரு. குழம்பு கொதிச்ச உடனே கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சிட்டோம்னா குழம்பு வாசமாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு பாட்டி வச்ச குழம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.